அப்பா நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் முடிக்க போறேன். என்னடா மாசமா இருக்க பொண்ண கல்யாணம் முடிக்க போறேன்னு சொல்ற? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? உள்ள போடா. என்னடா அதெல்லாம் நம்ம குடும்ப கௌரவம் கெட்டுறாது. ஐயோ நீங்க பதட்டப்படாதீங்க மாமா, இது உங்க பையனோட குழந்தையே இல்ல, இது வேற ஒருத்தரோடது. பிறந்ததும் அவங்க கிட்ட பார்சல் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்துருவேன். நமக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஓ அப்படியா? நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லு கேப்போம். எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான பெரிய குடும்பம் மாமா. எங்க அம்மாவுக்கு அப்பா வேற, எங்க அப்பாவுக்கு அம்மா வேற, அந்த அம்மாவுக்கு புருஷன் வேற. மொத்தத்துல யார் யார் மூலமா பிறந்தோம், யார் யாருக்கு என்ன சொந்தம்னு எங்களுக்கே தெரியாது. நாங்க ரொம்ப ஃப்ரீ மைண்ட் ஃபேமிலி மாமா. கேட்கறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்குமா. சரி, லட்சியம் தெரிஞ்சுக்கலாமா மருமகளே? என் லைஃப்ல ஒரு 15 கல்யாணமாவது பண்ணி இன்னஸ் ரெக்கார்ட் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. பரத்து, இவங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சியா? நல்ல குடும்பம் தானா? அதெல்லாம் பக்காவா விசாரிச்சிட்டேன்பா. ரொம்ப கௌரவமான நல்ல ஃபேமிலி. பாடா, அது போதுமா எனக்கு. இவ்வளவு ஒழுக்கமான மருமக கிடைக்க நம்ம என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியுமா திவ்யா? அந்த குழந்தை வேற ஒருத்தரோடன்னு சொன்னியே, யார் அந்த லக்கி மேன்? அது வேற யாரும் இல்ல, அங்கதான் ஒரு சர்ப்ரைஸே உங்களுக்கு இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு ஓடி போன உங்க அப்பா, அதாவது பரத்தோட தாத்தா இருக்காருல்ல, அவரோட குழந்தை தான் இது. அவரு என்னோட 3rd ஹஸ்பண்ட். அதே எங்க அப்பா. எங்க அப்பாவா? ஐயோ ஐயோ, அப்போ உன் வயித்துல வளர்றது என் தம்பியா? அப்பா பிறக்க போற என் சித்தப்பாவை நான் தான் வளர்ப்பேன். என்ன? ரொம்ப சந்தோஷமா. பிரசவம் முடிஞ்சதும் உங்க கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திரு. இதெல்லாம் ஃபாரின்ல தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம நாட்டுல இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு.